என்ன கோட்டுக்கு போன நீ இல்ல கிளம்பலையா? அவன் சிவா வாரேன்னு சொல்லியிருந்தான், ஆளை காணும், அவனை தான் பாத்துட்டு இருக்கேன். கார் எடுத்து தானே போவீங்க, போற விளையாடி பாத்துட்டு போங்க. இல்ல இப்போ நான் அந்த டூட்டியை பார்க்க முடியாது, ஒரு வாரம் லீவு. இல்ல தம்பி ஒய்ஃபுக்கு இன்னும் ஒரு வாரத்துல டெலிவரி இருக்கும். ஆமா இல்ல நான் நெக்ஸ்ட் வீக் தான் டியூட்டிக்கு வருவேன். சரி, நான் சொல்ற ப்ராஜெக்ட் மட்டும் முடிங்க. இல்ல கண்டிப்பா என்னால வர முடியாது, எப்ப வேணாலும் டெலிவரி இருக்கும். அவன் தம்பி வயலவே கிடப்பான், பார்க்க ஆள் இல்ல சார். இல்ல முடியாது முடியாது, விக்கி சார் டியூட்டில தானே இருக்காரு, பேசிவிடுங்க. இவன் எங்க போனான்னு தெரியல, ஆளை காணுமே. என்ன குடிக்கிறது கொனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல சார், இல்ல வேண்டாம். இல்ல சார், என்னால வர முடியாது. எங்க போனாங்க, ஆளையே காணும். குறுக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப வலிக்குது, எல்லா நாளோட இன்னைக்கு ரொம்ப வலிக்குது. அம்மா 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 முடியலையே. பாவம் பொண்ணுத்திர மாமா வேற யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. சார் வர முடியாது, புரிஞ்சுக்கோங்க சார். நாங்க தான் பார்த்தாகணும், வேற பார்க்க ஆள் இல்ல. நாங்க பாட்டுக்கு டியூட்டி வந்துட்டோம்னா அதெல்லாம் சரிப்படாது சார். நான் ஒரு வாரம் லீவு, விக்கி சார் போய் பேசிவிடுங்க. எங்க நீங்க நிக்கிறதுக்கு போய் பாத்துட்டு வந்துடலாங்க. இல்ல வீட்டுக்கு வாரேன்னா சரி வந்துட்டு போட்டுமே நினைச்சேன். ரொம்ப பெரிய ஜோக்கா இருந்திருக்க. ஆமாடி. ஐயோ அது ஏன் கேக்க? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அவ தலை தெறிக்க ஓடிட்டா. நல்ல நேரம் நான் தப்பிச்சிட்டேன் பத்தியா? அன்னைக்கு அது சேட்ட வச்சிருந்தாவே அப்பவே எனக்கு தெரியும் இது இப்படிதான் முடியும்னு. பாரு எட்டி, எனக்கு சிரிச்சு சிரிச்சு வரலாம், புண்ணா போயிடுடி. ஆத்தாடி. இல்ல சார், இல்ல நான் சொல்றது மட்டும் நீங்க செய்யுங்க சார், அது சக்சஸ் ஆகும். இல்ல சார் முடியவே முடியாது. இல்ல சார், நாங்க இருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம், பார்த்தா ஆகணும். இல்ல சார், நோ நீங்க இப்ப முதல்ல புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கலாம், அவரை பாத்துக்கோங்களேன். இல்ல சார். அப்புறம் என்னாச்சு? எட்டி இன்னொன்னு தெரியுமா? என்ன? நம்ம வடிவக்க மொபைல்ல இரு கொஞ்சம் இரு, கழுத்தெல்லாம் வலிக்கு. டா பனைமரம் உட்கார்ந்துருக்குது, அவன் மேல சாஞ்சிக்கிடுதே. சாஞ்சிக்க இப்ப சொல்லு, இப்ப நல்லா இருக்குது. வடிவக்க மவளோ நம்ம பேச்ச பக்க மவளோ தான் பேர் காலுவே. அத்தாடி. சரி பம்புல கத பாரு, ஊர் வம்ப. ஏ மீனாக்குட்டி சொல்லுங்க. அப்புறம் என்ன தெரியுமாட்டி ஆச்சுது? அவன் நீ சொன்னதே கேட்டிருக்கா. இந்த ரெண்டுக்கும் வர வாள் ஒண்ணுதாங்க இல்ல. உடி தாண்டிட்டு போறாள்வே. சொல்லுங்க மாமியாரா, நீ சொல்ல விட்டாதனே. சொல்லுங்க. அவ செம்பவள்ளி இந்த அப்பளம் எல்லாம் நான் பொரிக்கிறதுக்கு அந்த அப்பளம் போடவல்ல, ஐ வீட்ல கொஞ்சம் வாங்கி கொண்டு கொடுத்துறேன். சரிங்க எட்டி, நான் போயிட்டு அப்பளம் வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் மிச்சத்தை சொல்லுதேன். சரியா? சரி. நீ அப்பளம் வாங்க வரியா? நான் வரல, எனக்கு இப்பதான் சுகமா இருக்கு. இருக்க மாட்டி இருக்கும். இல்ல பணமரா என்னக்கா? இல்ல நேரா உன் மேல தூங்கிட போற மாதிரி போ. தூங்கிட்டு போற, தூங்குக்கா. அதான் என் தம்பிங்கது. பாத்துக்கா, கீழே விழுந்துறாத. அதான் தாங்கி பிடிக்கிறதுக்கு தம்பியார் நீ இருக்கேடா. நல்ல சாஞ்சுக்கா. சரிடா, நீ அசையாம இருடா. சரி. எடி போ, குழம்பு தாளிப்பல்ல போ. போயிட்டு வரேன். எடி நான் வந்து மிச்சத்தை சொல்லுதேன். சரியா? சரி. நீ எப்படி உட்கார்ந்திருக்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். சரி, நான் போய் அப்பளம் கட்டு வாங்கிட்டு வரேன். உனக்கு அப்பளம்னா ரொம்ப பிடிக்குமாமே? ஆமா, பருப்பு குழம்பு வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும்ல, அதான் அத்தை கிட்ட கேட்டிருந்தேன். இடி போய் வாங்கிட்டு வாங்கிட்டு குடு. போயிட்டு அவன் வரும்போது குமார் கூட வந்துரு. சரிங்கப்பா. எங்க கோட்டுக்கு 11 மணிக்கு போன நீ அச்சம்மா சோறு பொங்கிப்பா, சாப்பிட்டு கிளம்புங்க. இல்ல எனக்கு சோறு வேண்டாம், காலையில நல்லா சாப்பிட்டுட்டேன். இவன் வர மாட்டேல, நான் போய் பார்த்து வரட்டா? சரி போங்க. இல்ல பொண்ணு தர அப்பா, இல்ல அப்பா கொஞ்சம் கோர்ட் வரைக்கும் கூட்டு போறியா? வந்துட்டுப்பா, வா அந்த வேஷத்தை கட்டிட்டு வா. சரிங்கப்பா. என்ன தங்கப்புல? நானே இப்பதான் அசந்து லேசா கண்ணு முள்ளான்னு பார்த்தேன், அதுக்குள்ள அவனை எழுப்புறியா? இந்த பக்கத்துல தூண் இருக்கு, அதுல போய் சாஞ்சிக்க. தூண்ல சஞ்சாலம் இவன் மேல சாஞ்ச மாதிரி இருக்குமா? அவன் என்ன விட்டுட்டு வருவான், அதுக்கப்புறம் சாஞ்சிக்க. ஏய் வாடா தங்கம், கொஞ்சம் விட்டு வந்துட்டா அப்பாவ. வந்துட்டேப்பா. ஓகே தான் வாங்கிட்டு வந்தோமா? வேண்டானே, ஒண்ணு வேண்டாம். இல்லம்மா, நாங்க இது வரைக்கும் போறேன், இது வேணுமா? இல்லனே, தினேஷ் மாமா ஜூஸ் கொண்டு வந்தாங்க ஹோட்டல்ல இருந்து. அப்புறம் மதன் மாமா வேற ஒரு இளநீ கொடுத்தாங்க, எல்லாம் குடிச்சனா வயிறு முட்டை நிறைஞ்சு போச்சு. சரிம்மா, ஏதாவது வேணா போன் அடி, அந்த வாங்கிட்டு வரேன். சரிண்ணே. அம்மா அழகுறானே மாமா, ஏதாவது சாப்பிட வேண்டாமா? இல்ல மாமா. மாமா இவங்க எங்க போனாங்க? அவன் வயிறு தான் போனா. ஏமா வயிறு வலிக்க என்ன? இல்ல மாமா, காலையில இருந்து ஆளை காணுமே, அதான் கேட்டேன். வருவான், வயல்ல நாத்து நட்டுட்டு இருக்காங்களா, வருவான். சரிங்க மாமா. டேய் வையா. என்ன அங்க இங்க என்ன வேணும்னு கேட்டியே? அக்காவுக்கு என்ன வேணும்னு கேட்டியாடா? அக்காவுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு தம்பிக்கு தெரியாது, ஐஸ்கிரீம் தானே வாங்கிட்டு வரேன். அது எப்படி எனக்கு அதான் பிடிக்கணும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. சோத்த கொடுத்தா கூட திங்க மாட்டேன், அதை கொடுத்தா திம்ப, அதை வச்சுதான். அக்காங்கற மறந்துடாத. அக்கா நீ என்னோட வளர்த்தியா இருந்தா அண்ணனா இல்லையோ? இல்லக்கா இல்ல. டேய் அப்படி ஒரு கேக் வாங்கிட்டு வந்துருவியா? கேக்கு? ஆமாடா, வீட்ல போர் அடிக்குது, கேக் வாங்கிட்டு வந்துரு. சரிக்கா, சொல்லிட்டல வாங்கிட்டு வந்துருவான். வாய
பாரு மீனத்தைக்கு. அம்மா குறுக்கு ரொம்ப வலிக்குதே, என்ன பண்ண? ஐயோ தாங்க முடியலையே. உன் போன்ல இருந்து ஒரு செல்ஃபி எடு. இதுக்கு ஸ்டேட்டஸ்ல வச்சு கீழே என்ன இருப்ப? என் தம்பி கமிஷனர் என்கிட்ட யாராவது வாழாட்டினீங்கன்னா என் தம்பி உங்களை வந்து ஏதாவது பண்ணிடுவான். என்ன வச்சு நீ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் எனக்கு பெருமை தானடா. ஆமா, நம்ம பேர் லாஸ்ட்ல இருக்க பியூட்டி பார்லர் காரங்க போய் மிரட்டி இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? அவங்க என்கிட்ட பேசுனாங்க. என்கிட்ட இருந்து நீ செல்ஃபி கேட்கும் போதே எனக்கு தெரியும் நீ எப்பமாவது செல்ஃபி எடுத்து அப்பதான் உனக்கு இருக்குது. அக்காடா நொக்கா எப்பா போமா. சாக்லேட் சாக்லேட், ஐஸ்கிரீம், அப்புறம் என்னக்கா கேக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டும்னா? ஆமாடா, ரொம்ப வாங்கிட்டு வந்துறாத, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கு. ஒவ்வொரு கிலோ போதும், சரியா? ஒவ்வொரு கிலோ. அக்கோஸ் அக்கோஸ். முதல்ல நீ என் மடி விட்டு கீழே இறங்கு. ஓய்டா. முதல்ல நீ இறங்க. முடியாது. அது எப்படி மெசேஜ் இல்லாம ஒவ்வொரு கிலோ கேட்க? டேய், ஒவ்வொரு கிலோ தான் எல்லாரும் வாங்குவாங்க. ஒட்டிட்டு புதறிடுவேன். நீ பக்கத்துல இருந்தாலே எனக்கு குதற மாதிரிடா இருக்குது. அத்தை. என்னம்மா? அத்தை, பக்கத்து ஊர்ல ஒரு கோயில் ரொம்ப சிறப்பா. நானும் ஆதிராவும் அங்க போயிட்டு வரேன் தே. தெரியாம போறீங்க? அதான் நாங்க ரெண்டு பேரும் போறோமே. எனக்கு ஏற்கனவே அந்த ஊர் நல்லா தெரியும் தே. ஒத்தையில போறீங்களா? இல்ல மாமா, எனக்கு தெரியும் நல்லா. என் கூட படிச்ச பிள்ளை கூட அங்கதான் இருக்குது. ஆட்டோ பிடிச்சிட்டா? இல்ல மாமா, இந்த அந்தனர் கல்வெட்டு பின்னாடி போனா பஸ் வரும், பஸ்ல போயிருந்தோம். ஆட்டோ பிடிச்சு போங்களேமா? இல்ல மாமா, வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம், நடந்து போனதே இல்ல. கொஞ்ச தூரம் நடந்துட்டு அப்புறம் பஸ் பிடிச்சு போறோம் மாமா. ஆமா மாமா, எனக்கு ஆசையா இருக்கு. சரி, காசு இருக்கா இல்ல? விக்கி மாமா கொடுத்துட்டு தான் போனாங்க. சரி, பாத்து போங்க. எதனா ஃபோன் பண்ணுங்கண்ணா. சரிங்க சரிங்க தே, நான் போயிட்டு வரேன் தே. சரி, பார்த்து கவனமா போயிட்டு வரணும்னு. தெரியா யார்ட்டையும் பழக வேண்டாம். சரிங்க தே. வரக்கு லேட்டாவுன்னா போனை போட்டு சொல்லிடணும். சரிங்க தே. அலக்ராணி, வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, உன்னை பாத்துக்கிடுவாங்க, சரியா? சரிங்கக்கா. உனக்காக தான் வேண்ட போறோம், நல்லபடியா குழந்தை பிறக்கணும்ல. நாங்க உனக்காக வேண்டி இருக்கோம், அங்க பெசலாம் பண்ண போறோம். அப்படியா? ஆமா, உனக்காக பெசல எல்லாம் பண்ணிச்சிருக்கோம். சரி, நாங்க போயிட்டு வரோம், சரியா? நீங்க சொன்னோன்னே எனக்கும் ஆசையா இருக்க. மறு குழந்தை பிறக்கட்டும், நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம், சரியா? ஆமா, இப்போ நாங்க போய் வேண்டல் நிறைவேற்றிட்டு வரோம். சரிங்கக்கா, பாத்து போங்க. சரி, பாட்டி போயிட்டு வரேன். தாத்தா பாத்து போயிட்டு வாமா. இவராணி, பாத்து போயிட்டு வாங்க. நீ மாமாலாம் வீட்டுல தானே இருக்காங்க, பாத்துக்கிடுவாங்க. போமா. சரி ஆனந்தி. சரி, இப்ப நம்ம கிளம்புமா? இந்த ஃபைல் எடுத்து வரேன், நீ வா, சீக்கிரம் வா. பூனை மதியம் இருக்கக்கா. புலி பக்கத்துல நான் அப்படிதான்டா தெரிவேன். இல்ல, நீ அவகிட்ட வம்பிழுத்தது போதும். அப்ப கிளம்பிட்டா, சீக்கிரம் போ. பொண்ணு தர. அம்மா. அப்ப நான் வண்டி ஓட்டுதான் போவேன், வண்டி ஓட்ட விட்டுறாத. சரிங்கம்மா. பாத்து கூட்டு போயிட்டு வாடா. நான் கூட தான் நிப்பேன். போயிட்டு வரட்டா? நான் சொல்லி விட்டதெல்லாம் மறந்துடாத. மறக்க மாட்டேன். அம்மா, ஆபீஸ்க்கு நேரே கிளம்புறேம்மா. உள்ளே பாத்தியாடா? இவ்வளவு நேரம் கொஞ்சம் இப்பதான் அன்னைக்கு கொடுத்துட்டு வரேம்மா. எவ்வளவு அழகா சிரிக்கி பாத்தியா? ஆமாம்மா, வேலைக்கு போறதுக்கே மனசே இல்ல, அழகா சிரிக்கா. அண்ணி, உள்ளே பாத்துக்கிடுங்க. என் 3 பிள்ளைல கூட நான் பார்த்தலடா. இப்போ உன் பிள்ளை தானே நான் ராப்பகலா பாத்துட்டு கிடக்கேன். உள்ள என்ன பார்த்தாலே முணங்குதுடா. அப்படியே நீ? ஆமாடா, இவள அங்கங்க நவல விட மாட்டேக்கு. இவ எங்கெல்லாம் போறாலும் அங்க பக்கம் கழுத்தை திருப்பி பாத்துக்க. ரோகிணி, போயிட்டா என்ன? பாத்து போயிட்டோடா. பிள்ளை பத்தி கவலைப்படாத, நான் இருக்கையில பாத்துக்கிறத. நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சரி, நான் கிளம்புறேன்னா. நீ என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, இவங்க வயலுக்கு போனாங்க, இன்னும் வரக்கானு, அதான் பாத்துட்டு இருக்கேன். தருண் வயலுக்கா போயிருக்கான்? வயல்ல நாத்து பாவுதாங்களாம், அதான் போயிருக்காங்க. அப்போ லட்டலா வீட்டுக்கு வருவான், உள்ள போய் தூங்கலாம்மா? இல்லம்மா, தூக்கம் வரல. சரிம்மா, வேலை கிளம்புறேன்னா. சரிங்க மாமா. ஹாப்பி வில்லங்கமலா வருது. ஹாய் சிஸ்டர். ஹாய் பிரதர். இந்த ரெண்டுக்கு ஏக பொருத்தமா தான் இருக்குது. இல்ல என்ன டியூட்டி முடிச்சிட்டாங்க? போணும், செம்பகளி சோறு போய்தான் சாப்பிட்டு போங்கண்ணா, அதான் வந்தேன். இது செம்பகளிக்கு வர அறிவே இல்ல. ஓடட்டு அடிச்சு போய் பாத்துக்க. என் பொண்டாட்டி ஆசையா இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கானு, அதான் வந்தேன். அப்ப அப்பளம் வாங்க போனா மீனா குட்டி? அது எனக்கு எனக்கு பருப்பு குழம்பு கேட்டேன், அதான். ஓ அப்படியா? மீன் குழம்புனே வந்துட்டியா? ஆமா, வந்துட வேண்டியதானே. என் பொண்டாட்டி சமைச்சான்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், கை கூட மனத்தே கிடக்குன்னு பாத்துக்காங்க. அவளை வெறுப்பேத்ததே இவனுக்கு பொழப்பா போச்சுது. ரொம்ப பீத்தாதீங்கண்ணே. மீனா, இந்த மீன் குழம்புன்னு சொல்லுவாங்களே, அத வைக்கிறது மாதிரி உனக்கு ஏதாவது ஐடியா தெரியும்? ஏன் தெரியாது? நான் மீன் குழம்பு வச்சா 7 வீட்டுக்கு மணக்கும். நீ மீன் குழம்பு வச்சா? அக்கோஸ். சரி, இன்னைக்கு செம்பவளி என்ன மீன் வாங்கினா? அத்தி மீனுக்கு பேர்ல உண்டா? அது ஏன் தெரியாது? அது அந்த நீலமா இருக்குமே, அத்தி அந்த பாம்பு மாதிரியே இருக்குமே, அந்த மீன் தான் வாங்குனா. இல்லத்த கெண்டல வாங்குனாவ. சப்பா, அதுக்கு பேர் கெண்டையா? கெண்ட மீன். கெண்ட மீன் உனக்கு பாம்பு மாதிரியா இருக்கும்? அத்தை விராலுத்தாது. சப்பா, எத்தனை மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கா. அது நான் கெண்டை வாங்கும்போது பார்த்தேன் பாத்துக்கங்க. சரி, மீன் பேரெல்லாம் விட்டு மீன் குழம்பு எப்படி செய்வது கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஏல, உனக்கு வரும்போதே அவகிட்ட வம்பிழுக்கணுமா? உள்ள போய் சாப்பிடு போ.
இல்லம்மா 2 மணி நேரம் இருக்குது. அவகிட்ட கொஞ்சம் பேசினதுல நேரம் போகும், மனசுக்கு வழி எல்லாம் போயிருமே. நீ சொல்லு தங்கம். உங்களுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டா, போய் சாப்பிடுங்களே. இல்ல, இன்னைக்கு மீன் குழம்பு செய்வது எப்படின்னு நீ எனக்கு சொல்லித்தாரு. இல்லங்க, மிலிட்டரி ட்ரெஸ்ல வந்திருக்கு. ஓகே சொல்லு தங்கம், மீன் குழம்பு எப்படி வைக்கணும்? யாச தங்கச்சாச்சா, நீ சொல்லுமா பாப்போம். ஏன் எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியுமே. அதான் சொல்லுன்னு சொன்னேன். அது வேற ஒண்ணு இல்லனே, ரொம்ப ஈஸினே. அப்படியா? அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாத. அது என்ன ஈஸி தெரியுமா? அப்படியா? சப்பா, குறுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டே, முடியலையே. சப்பா சப்பா, முடியலையே. அம்மா, அம்மா என்னெல்லாமோ பண்ணுது, ரொம்ப வலிக்குது, முடியலையே. சப்பா, மூச்சு கூட விட முடியலையே. ஐயோ, இவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. சொல்லுமா தங்கம், எப்படி மீன் குழம்பு வைக்கணும்? தண்ணி எடுத்துக்கணும்னே, அதுல மீன் அள்ளி போடணும்னே. அடுத்து என்னமோ செம்பகுலி செய்வாள. உள்ளி இல்ல, உள்ளி. சரி. உள்ளி உரிச்சு போட்டு, மிளகா போட்டு, தக்காளி பழம் போட்டு, புளி போட்டு, அப்படி பேசணும்னே. சரி, பரவாயில்ல, இப்படி எல்லாம் கரெக்டா சொல்லிட்டிய. அதான் எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியும்லானே. சரிம்மா, அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன? அதான் மீன் குழம்பு. அம்மா, இதான் மீன் குழம்பா? ஆமாண்ணே. இதெல்லாம் போட்டா மீன் குழம்பு ரெடி. திங்கவன் வாயால எடுத்தே செத்துவான். Oh my God, என்னண்ணே? தெரியாம மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு கேட்டுட்டேன். மீன் குழம்பு திங்குங்கிற ஆசையே என்ன இருந்து எடுத்துட்டிய. பாதவத்தி. பாதவத்தா. மீன் குழம்பு சரிசியா வீட்டுக்கே வரமாட்டு காரணம் இப்பதானே தெரியுது. பையல வரேன்னு சொல்லிச்சோ. ஆமா, மீனா வீட்டுல இருக்கான்னு சொன்னேன், தரதிரிக்க ஓடிட்டார. ஓரட்ட அடிச்சிருவேன். மாமியாரே. மாமியார அக்கோஸ். எடிச்சா அப்பகவல்லி. ஏங்க, வீட்டுக்குள்ள வரும்போதே அவகிட்ட வம்பிழுத்துட்டு தான் வரணுமா? இவகிட்ட வம்பிட்டது அந்த நாள் நல்லா இருக்குது. ஏங்க, நீங்க சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்புங்க, நேரம் ஆகுது. வந்து வச்சுக்கிறதே. எடிச்சா அப்பகவல்லி. என்னடி தாங்க? ஓடட்டு அடிச்சுக்க மாத்துக்கோனியா. ஏங்க, 7 வயசாவது எப்ப பார்த்தாலும் செல்லம் சொல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எத்தனை வயசாயிட்டு? மிஞ்சி போன 18 வயசு இருக்குமா? நெஞ்சு வலிக்கடி, நெஞ்சு வலிக்கடி. கைக்கு போறாமட்டி. ஆமாட்டி. இனி எப்ப மாதிரி நீ அவளை கொஞ்சம் அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. மீன் குழம்பு எப்படி வைக்கணுங்க? தண்ணிய ஊத்தி வத்தல போட்டு கலக்கி வைக்கணுமா? உள்ளில போட சொன்னேன்ல. அதான் உள்ளி போட சொல்லிருக்கால. ஓட விட்டு அடிச்சுற. ஓடு, சோத்தோய் வார. அது நேரா போய் திங்க வேண்டியது. எதுக்கு என்கிட்ட வம்பிருக்கிய? எங்க, நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க, நேரம் ஆகுதுல்ல. வந்துட்டேமா, வந்துட்டேன். ஏமா, நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேமா. சரியா அத்தை, நான் இவளுக்கு சோறு வச்சு கொடுத்துட்டு கம்பெனிக்கு கிளம்புறேன். சரிம்மா, பாத்து போயிட்டு வா. சோத்த வச்சுட்டு கிளம்பு. சரிங்க, வாங்க. ஏ மீனா, நீ ரெண்டு போய் சாப்பிட. எனக்கு பசி இல்ல. பொண்ணு தர வரும்போது சாக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். இப்படி தின்னே நீ உசுறு வாழ்ந்துட்டு இருக்க. இனி இவளை எதுவும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லணும். ஆமா பாட்டி, வரையில போறையில எனக்கு அதான் வாங்கி கொடுக்காவ. ஏன் சாக்கெட் பிஸ்கட் தின்னுட்டே வயிற்று நடிச்சிட்டு கிடக்காவ பாட்டி. இனி அவ சாக்லேட்ல கை வைக்கட்டும். இனியில இனிய முன்னாடி எதையும் கேட்டப்படாதுப்பா. கம்பெனிக்கு கிளம்பிட்டு வந்தேன். சரிம்மா, போயிட்டு போறீங்க? எப்படி சாயங்காலம் 6 மணி ஆயிருந்தேன். சரிம்மா, பாத்து போங்கண்ணா. அத்தை, சோறு போட்டு வச்சிருக்கேன், முத போய் சாப்பிடுங்க. இல்லம்மா, மாமா வரக்கடி 3 மணி ஆகும், எனக்கு பசி இல்ல. மாமா அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டேம்மா. மூடி வச்சுட்டல? சோத்த போட்டு மூடி வச்சுட்டேன். பிள்ளை தொட்டில போட்டு ஆட்டிட்டு வந்தா தூங்கிட்டா. அதேமா தூங்கிட்டால? ஆமா, உட்வாஸ் எல்லாம் கொடுத்து தூங்க வச்சாச்சு. அவயமா எப்படி முழிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். சரிம்மா. ரோகிணி, அப்பப்ப பிள்ளைய பாத்துக்கம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். ஏடி, வீட்டுல பிள்ளை தூங்குது, வெளியில எங்கேயும் போயிடாத. சரி சரி, போமாட்டேன். வெண்ணி போட்டு பிளாஸ்க்ல வச்சுட்டேன், மாவு எடுத்து கலக்கி ஊத்த வேண்டியதான். சரியா? அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமே எங்க விளையாட போயிட்ட. என்ன நினைச்சுக்கிட்டேன்னு கேட்கேன். நேத்து விளையாட போயிருக்கல, நான் போல மீனா குட்டி தான் கூட்டிட்டு போனேன். சப்பா, இன்னைக்கு 2 பேரும் எங்கேயாவது போ பார்த்தேன். ஒழுங்கா பிள்ளைய பார்த்துட்டு வீட்டுல இருங்க. சரி இதை திட்டாம போங்க. ரோகிணி, பிள்ளைய கொஞ்சம் கண்டகத்தமா பாத்துக்கமா. நான் பாத்துக்கிடுறேன். சரிங்க, நாங்க கிளம்புறோம். சரிம்மா, போயிட்டாங்க. இப்போ உடம்புக்கு ஒண்ணும் செய்யல. ஒண்ணும் செய்யலத்த. ஆரிஸ் கலக்கி வச்சிருக்கி, அந்த பிளாஸ்க்ல வச்சிருக்கி, ஊத்தி குடின்னு. சரிங்க. அந்த மஞ்சள் பிளாஸ்க்ல தான் சீரக தண்ணியை ஊத்தி வச்சிருக்கேன், அதை எடுத்து குடின்னு. சரிங்க. நேரத்துக்கு சாப்பிடு. முட்டை வச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்து சாப்பிடு. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். சரி, நாங்க போயிட்டு வரேன்னு. சரிங்க. நானும் ஒரு கேஸ் விஷயமா கோர்ட் வரைக்கும் போண்டிருக்கேன். நானும் போயிட்டு வரேன். பத்திரமா வீட்டுல இருங்கன்னு. டாடா மாமியாரே. நான் எப்ப கிளம்பணும் இருந்திருக்கேன், அப்படிதானே? அடியோட மக்க குடிய
ரெண்டு புள்ள தச்சா இருக்குது, எப்படி வச்சுட்டு போவ? ஏதோ அவசரமாத்த? இந்த பிள்ளைகள் துணி புள்ள அங்கதான் கிடக்கும், அத புள்ள அங்க தூக்கிட்டு வந்து போட்டா வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டுறலாம். அதுக்குதான். இங்க தானே போயிட்டு வாங்களே. பத்திரமா இருந்துக்கிடுவீங்களா ரெண்டு பேரும்? வீட்டுல வேற யாரும் இல்ல, பிள்ளை வேற வீட்டுல தூங்குது. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். அம்மா அம்மா முடியலையம்மா. ஐயோ அம்மா. அண்ணி என்னாச்சு அண்ணி? அழகண்ணி என்ன? அம்மா அத்தை தண்ணி கூட உடைஞ்சிட்டு. என்ன சொல்றீங்க அண்ணி? அண்ணி ஏதாவது அறிகுறி தெரியாம இருந்திருக்கும், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? குறுக்கு தான் வலிக்கு நினைச்சத, இப்ப தண்ணி கூட உடைய நினைக்கல அத்தை. இது எல்லாரும் இருக்கும்போது வலிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல, இப்பதானே எல்லாரும் விட்டுட்டு போறாங்க. அத்தை பேசுறதுக்கு நேரம் இல்ல, இந்த முக்குல ஒரு ஆட்டோ நிக்கும், கூட்டிட்டு வாங்க அத்தை. சரி, அப்புறம் குழந்தை? நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து ஆட்டோ கூட்டிட்டு வாங்க. அண்ணி வேற ஏதாவது செய்தா அண்ணி? வலி தாங்க முடியல, உங்க அண்ணன் வேணும், உங்க அண்ணன் வேணும். வலி தாங்க முடியல, உங்க அண்ணன் வேணும். போன் அடிக்க அண்ணி. ஆமா எனக்கும் எந்திக்க முடியலையே, இருங்க நீ போன் அங்க இருந்தது எடுத்துட்டு வரேன். ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துட்டு நான் ஓடி வந்துடுவேன். சரிங்க அத்தை. வா வா, பாத்து வா பாத்து வா. சரிங்க அத்தை. அத்தை எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அத்தை. அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன். நம்ம ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துட்டு மத்தெல்லாம் பாத்துக்கலாம். வாங்க வாங்க. அத்தை என்னால எந்திக்க கூட முடியாது நினைக்கிறேன் அத்தை. முடியல அத்தை. அத்தை என்னால முடியல அத்தை. ஐயா அண்ணன் எல்லாம் இப்பதானே போனாங்க, கொஞ்சம் முன்னாடி சொல்லிட கூடாதா? இரு, முடிஞ்ச அளவுக்கு நான் தூக்கி பாக்க. அத்தை எந்திக்கவே முடியாது நினைக்கிறேன் அத்தை. என்னால முடியல, பயமா இருக்குது. என்ன ஆட்ட பக்கத்துல நிக்குது, இதுல ஏறிட்டுனா ஆஸ்பத்திரியில இருந்து எப்படியும் யாராவது வந்துருவாங்க. வாய வரத்த. யாராவது போன் எடுத்தாவளா? அத்தை பாட்டி மட்டும்தான் இப்ப எடுத்தாங்க, பாட்டி வந்துட்டு இருக்காங்களா? ஆம்பளையா இருக்காது? எல்லாருக்கும் அடிச்சுட்டே, யாருமே போன் எடுக்கல. யாருமே போன் எடுக்கலையா? அவன் பொண்ணு தர அண்ணன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பான்னு நினைக்க. விக்கி சுவிட்ச் ஆஃப்னு வரு, மீட்டிங்ல இருக்கானோ என்னமோ. தருண் வயக்காட்டுல இருக்கான், நெட் எடுக்காது. அப்புறம் குமாரும் வயக்காட்டுல தான் இருப்பாங்க. மீனா குட்டி நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாள, பிள்ளை ஒத்தையில வர கிடந்ததே. ஐயோ இப்ப என்ன பண்ணுறது தெரிய மாட்டேங்குது. அத்தை நீங்க இங்க இருந்து பாத்துக்கிடுங்க, நான் போறேன் அத்தை. நீ ஒத்தையில போறியா? அத்தை வீட்டுல புள்ள தூங்கிட்டு இருந்தல அத்தை. பச்சை பிள்ளை? ஆமா. ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே. அத்தை நீங்க இங்க இருந்து பாத்துக்கிடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஒருவேளை வீட்டுல யாராவது இருந்தா உடனே அனுப்பி வைக்க. அது பிரச்சனை இல்ல, நீ எப்படி ஒத்தையில போவ? ரெட்ட புள்ள லைட்டா தடுமாறினாலே போச்சுது. இல்லத்த நான் இப்படி ஏதாவது செவருக்கு பிடிச்சு போயிருவேன் அத்தை. இல்ல என் துணை இல்லாம நீ போக முடியாது. மீனாக்கா படம் வந்துட்டா. எப்பா ஏண்டா ஒருத்தன் கூட போன் எடுக்க மாட்டீல? வண்டி ஓடிட்டு இருந்தேன், தங்கச்சி போன் அடிச்சுட்டே இருந்தா, அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன். என்னாச்சுக்கா? நான் போகும்போதே அவளுக்கு வழியானு கேட்டேல. இவ்வளவு சொல்லாம இருந்திருக்காள, தண்ணி கூட உடைஞ்சு போச்சு. எப்படிக்கா கூட்டு வந்தீங்க? இப்ப என்ன சொன்னாங்க டாக்டர்? உள்ள கூட்டு போயிருக்காங்கடா. இந்த வீட்ல கிசர் புள்ள ஒத்தையில தூங்கிட்டு இருக்குடா. என்னக்கா சொல்றீங்க? வீட்ல யாருமே இல்லடா. இவளுக்கு டக்குனு தண்ணி கூட உடைஞ்சிட்டா, என்ன பண்ணனும் எனக்கு தெரியல. அத நாங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்தோம். வீட்ல இப்ப புள்ள வேற இருக்குது. இப்ப என்ன பண்ண? இன்னொரு ரோகிணி வேற வச்சுக்கிட்டு நிக்க முடியாது, அவளை வீட்டுக்கு அனுப்பணும். டேய், 4 பேர் வந்து போற இடம் தெரியாம இடிச்சிட்டாங்கன்னா போச்சுடி. அவளை வேற வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இங்க வேற ஆம்பளை தேவைப்படுது. கிஷோருக்கு யாருக்கா போன் அடிச்சீங்களா? அவனுக்கும் அடிச்சேனே, அவனுக்கும் ஃபுல் ரிங் போச்சு, அவன் எடுக்கல. சரி மீனாக்கா, நான் இவளை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வரேன். 5 நிமிஷத்துல வந்துடுறேன்க்கா. டேய், முத புள்ளைய பாருடா. சரிக்கா, சரி வா, அண்ணனை பிடிச்சிக்க வா. ஏனே நீங்க இருந்தே ஆகணுனே, இங்க ஆம்பளைல தேவைப்படும். நான் ஒத்தையில போயிருவேனே. சும்மா என்ன வார்த்தை சொல்லிட்ட? உன்னை ஒத்துல அனுப்ப முடியுமா? சரி வா, அண்ணன் கூட்டிட்டு போறேன். நான் விட்டுட்டு வீடு வந்துருந்தேன். வா, அழகி உள்ளதானே கூட்டு போயிருக்காங்க, அதுக்குள்ள நான் வந்துருவேன். வா வா. வேண்டானே சொன்னா கேளு. உனக்கு புள்ள முடிஞ்சது போச்சுடி, அழுவிட்டு கிடக்கும். பயமா இருக்கு, சீக்கிரம் போங்க ரெண்டு பேரும். அட இவனு வந்துட்டான். என்னாச்சு? அம்மா ரோகிணி வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தா, என்னாச்சு? அப்பா நல்ல நேரம் வந்தான். அழகு வலி வந்துட்டான்டா, தண்ணி கூட வேற உடைஞ்சிட்டான். தருண் வயக்கட்டுல நின்றுப்பான்னு நினைக்க, நெட் எடுக்கல. நீங்களும் வீட்டுல தானே இருந்தீங்க? அப்பா கொண்டு கோட்ல கொண்டு விட சொன்னாருன்னு போனேன்டா. வீட்டுல யாராவது இருக்கணும், அறையில் யாருக்கும் இன்னும் 10 நாள் இருக்குன்னு நினைச்சிட்டேன்டா.
நீ எதுக்கு லீவ் போட்டு இருந்தியா அது பிரோஜனம் இல்லாம போயிட்டு அப்படின்னா ஆமாடா ஆனா வந்து சேர்த்துட்டாங்க இப்ப இவ வேற எங்க இருக்கா உன் குழந்தை வேற வீட்டுல ஒத்தையில இருக்குடா ஆமாடா இவங்க ரெண்டு தான் பிள்ளைய பார்த்துட்டு இருக்காங்க வலி வந்தோடனே பிள்ளை தூக்க வச்சுட்டு வந்திருக்காங்கடா நீ என்ன பண்ணுத ரோகிணியை கூட்டிட்டு நீ கிளம்பி நான் இப்ப இப்படிதான் போக முடியும் டே நீ இவளை விட்டுட்டு போ நான் என் குழந்தை பத்தி போன் பண்ணி சொல்றேன் டாக்டர் எதுவும் சொன்னாங்களா இல்லடா இன்னும் ஒண்ணுமே சொல்லல நீ ரோகிணியை கூட்டிட்டு போ நான் ஏதாவது பிரச்சனை மட்டும் உனக்கு கூப்பிடுறேன் வா சரி அப்ப நான் ரோகிணியை கொண்டு வீட்டுல விட்டுட்டு நான் உடனே வரேன் சரி சீக்கிரம் விட்டுட்டு வா சரி பாத்து வா சரி அத பாத்துக்கிடுங்க உடனே ஃபோன் பண்ணுங்க சரி நீ பாத்து போ இது இடிச்சறானே அக்கா நான் பெரிய டாக்டரை பாத்துட்டு வரேன் சரிடா கையை பிடிச்சுக்க பாத்து நடக்கணும் வா சரி இல்ல கிசர் பாத்து கூட்டிட்டு போ சரிங்க நீ இல்ல இதுல இடிச்சறானே நீ எதுல வந்த ஆட்டோ பிடிச்சுதான் வந்தேன் வண்டி அவங்க கோட்டு வாசல்ல நின்னுது சரி நான் ஆட்டோ பிடிச்சு கூட்டு போயிட்டேன் வா சரி அம்மா சப்பா சரி மெதுவா இங்க வா ஓரமா நில்லு வா சரி சப்பா இவ்வளவு நேரம் நிக்கிறோம் கால்லாம் வலிக்குதே காலையா எடுத்துட்டு வந்து இல்லையா காரை வேற அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் ஒரு ஆட்டோவும் கிடைக்க மாட்டேங்குதே கிசார் அந்த சைடு நிறைய ஆட்டோ நிக்கும் பாத்துக்க அங்க போய் பாத்துட்டு வரியா நீங்க ஒத்தையில நிப்பி அதான பெரிய பிரச்சனை யாராவது தெரியாம இடிச்சுட்டா நீ எதுக்கு இங்க தள்ளி வாமா பயமா இருக்கு அதான் பக்கத்துல நிக்க ஒண்ணு இல்ல நீங்க இன்னும் பக்கத்துல வாடி சரி இருக்கட்டும் ஒரு ஆட்டோ வர மாதிரி இருக்குது பாக்கும் ஆட்டோ பாத்துட்டு நில்லுக்க சரி அப்போ நீ ஓரமா நின்னுக்க நான் அந்த சைடு ஆட்டோ நின்னா பாத்துட்டு வரட்டா சரி கிசார் ஓரமா வா இங்க வா இந்த சைடு நில்லு வேண்டான்னு சொன்னது அவனுக்கு ரொம்ப சௌரியமா போச்சுது பொது இடத்துலயும் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சுட்டாவ கிசார் நீ எதையும் கண்டுக்காத இவன் எப்ப வேண்டான்னு சொல்லுவான் உடனே கட்டிக்கலாம்னு நினைச்சிருக்க துரோகி நம்பிக்கை துரோகி என்கிட்ட சொல்லி நான் முதல்ல வலிகள் பண்ணடா இப்படி நடிச்சு நாடகம் ஆடி என் வாயால சொல்ல வச்சு இப்போ சந்தோஷமா குடும்பம் நடத்துறீங்க குடும்பமே உடங்க நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணிட்டல நீ பொது இடத்துல பப்ளிக்கா அவளை கைய புடிச்சு கூட்டு போற அளவுக்கு கோலம் வந்துச்சு அப்புறம் கல்யாணம் இப்போ இனி கல்யாணம் எதுக்குடா அத குடும்பம் நடத்திட்டாவல கிசார் நீ கோவப்படாத கிசார் அத கண்டுக்காத வரம்ப போலாம் நல்லா இருக்குடா உன்னப்ப யோக்கியம் நினைச்சேன் யோக்கியம் நம்பிதா என் வீட்டுக்குள்ள விட்ட கடைசியில இவ கூட குடும்பம் நடத்திருக்க வார்த்தை விடாத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அத கண்ணாலே பாத்துட்டு இருக்க மாடா இவ்வளவு பெரிய ஓப்பனான இடத்துல அடுத்தவன் பொண்டாட்டி கைய பிடிச்சு கூட்டு போய்கிட்டு இருக்க இல்லடா அவன் பொண்டாட்டி தான் யோ போய் பேசுன அவத்தைய கத்துற உண்மையில சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளை புருஷ உசோட இருக்கும் போது இன்னொருத்த கூட வாழ்ந்திருக்க டேய் ரோஹிணி பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பாத்தீங்களாப்பா அவளை பத்தி சொன்ன இவனுக்கு என்ன கோவம் வருது குடும்பம் நடத்திருக்கால அப்படியே நடிச்சுட்டேடி நல்லவ மாதிரியே நடிச்சுட்டிய உன் நடிப்பெல்லாம் இருக்குதானா ரோஹிணி வா நம்ம அந்த சைடு போலாம் வா ஆமாமா அப்படியே ஓரமா ஒதுங்கி போங்க இதுக்கு மேல ஏதாவது நீ பேசுன ஏய் இவன் ஓன் பொண்டாட்டிங்க மறந்துடாத அதான் நீ வாழ்ந்துட்டு இருக்கியோ ஏய் இதுக்கெல்லாம் நீ ஒரு நிச்சயமா அனுபவிப்படா கெட்டவன அநியாயமா பேசிட்டு போய் நீ மனம் வந்து அழ போறடா இதுக்கு மட்டும் உனக்கு மன்னிப்பே கிடையாது உன் மனசாட்சியை உன்னை கொல்லும் நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டாம் வா போல கையை மட்டும் பிடிச்சா போதாது அப்படியே கட்டி பிடிச்சு கூட்டு போ வேண்டாம் கூட்டு போவ என்ன பண்ணுவ கிசார் பாத்து விடாத வா போயா போ அண்ணா கூப்பிடுதா இல்ல அப்படி ஓரமா ஒதுங்கி போங்க பாத்தியாடா இதான் அன்னைக்கிளி பிள்ளையா அப்ப அன்னைக்கிளி எப்படி பண்ண பாத்துக்க அம்மா பத்தி ஏதாவது பேசுற உசோட குளித்தாண்டி புதைச்சல என்ன பேசுறதா என்ன மட்டும் பேசுங்க எதுக்கு பாட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க அவ பெத்த பிள்ளை தானே இவன் மரியாதையா பேசுங்க அதான் இவனுக்கும் அதே பத்தி தானே இருக்குது இப்ப பாரு நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சோம் கொஞ்சம் அள்ளி அணைச்சுதானே வச்சுட்டு நிக்கும் ரோட்லயே இப்படி ரோட்லயே இப்படி இருக்க வீட்டுல குடும்பமே உங்களுக்கு எல்லாம் பண்ணுது கிசார் இவங்க நம்மள கோவப்படுத்தி பாக்குறாங்க கண்டுக்க வேண்டாம் போ பாத்தியடா குடும்பமே இவங்க ரெண்டத்தையும் வெளியில அனுப்பி வச்சு வடிக்க பாக்குது என்ன சினிமாக்கு வந்தீங்களா என்ன ஆமா சினிமாக்கெல்லாம் வரணும்ல மன விட்டு பேசுறதுல இன்னும் அனுநியமா இருக்க முடியும் ஒன்னா பழகிறோம் போயிரு சரி அவன் தான் ஆம்பளனா உனக்கு மாடி வெக்கம் இல்ல இப்படி ஏன் முன்னாடியே அவன் கூட பக்கத்துல போய் நிக்கிறிய சை அதான் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன் பிறகு என்ன அதனாலதான் அவன் குடும்பம் நடத்திட்டு இருக்கா சரியா தானே குடும்பம் நடத்துறா விடு சிவா கோத்த கலப்பிராத என்னடி கொண்ட மாதிரி உனக்கு என்ன ரோசம் வருது கொத்தாது என்ன உனக்கு கத்துறது தகுதியே இல்ல மரியாதையா ரெண்டு பேரும் போயிட்டீங்கன்னா உங்க ரெண்டு இருக்குமே நல்லது ஏண்டி ரோட்ல நின்று அசிங்கம் பண்ணிட்டு இருப்பீங்க நான் பாத்துட்டு இருக்கணுமா மரியாதையா போயிரு போக முடியாதுடி உன்னை அசிங்கப்படுத்தாம நான் இங்க போக மாட்டேன் படுத்திக்கடா உன்னால எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமா படுத்திக்க நான் மனசாட்சிக்கு பயப்படுறவ
என் மனசாட்சிக்கு தெரியும். ஏடி அதே மனசாட்சி உனக்கு உறுத்தல? என் கையால தாலி கட்ட வச்சுட்டு அவன் கூட குடும்பம் நடத்திருக்க. வேண்டாம், மரியாதையா போயிரு. என்னடா பண்ணுவ? அடிச்சு வச்சுக்க மூஞ்சி முதல்ல பேந்துரும். கமிஷனர் ஆக வேண்டிய என்ன எட்டா வாக்கி வச்சிருக்க? இவதானே சொல்லி கொடுத்திருப்பா? ஆமாடா, இவதான் சொல்லி கொடுத்தா. ஏட்டையா இருந்துட்டு உனக்கு கலெக்டர் ஆக்கிருக்கா. கிஷோர் வா நம்ம போலாம். ஆமாமா, வீட்டை போய் கொஞ்சம் கொள்ளாவுங்க. விக்ரம் மோர்த்தை விடாத. உன்னை பொறுத்தவரைக்கும் நான் தானே ஒழுக்க கட்டவா? என்ன மட்டும் பேசு, அவனை எதுவும் பேசாதே. அந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கீங்க. உன்னை இதுக்கு மேல அடிக்காம விட்டு வச்சுக்கையா சண்டை போட்டு ஊர்லுங்கடா. டேய் விக்ரமே, அதை எப்படியும் இப்ப கண்ணால பார்த்தனே அப்படி கட்டி அடிச்சுக்கிட்ட நின்ன. எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேருமே கொண்டு போட்டுருவேன். துரோகம் நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த முட்டை அப்பனுக்கு பிறந்துக்கல, அதான் உனக்கு அறிவில்ல. சார் ஆச்சி வாய போடுங்க. உருப்படாம பிள்ளை வளர்த்துக்கிட்டு இவன் ரொம்ப யோக்கியமா வளர்ந்துட்டான். நீ சொன்னாலும் சொல்லிட்டாலும் யோக்கியமானவன் தான்டா. அதோட பண்ணிட்டு கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமாடா, ஆமா, என்ன பண்ணுமோ பண்ணிக்க. உங்க 2 பேரும் நான் சும்மாவே விட மாட்டேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ நினைச்சா நான் விட்டுருவேனா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா, சும்மாவே விட மாட்டேன். கோர்ட்டு கேஸ் வச்சுட்டு அவமானப்படுத்தல படுத்திக்கடா. நான் எதையும் சமாளிக்க ரெடியா தான் இருக்கேன். கிஷோர் வா, எதுக்கு நீ தேவையில்லாம விட்டு பேசிட்டு இருக்க? நம்ம போலாம் வா. என்ன பாசம்? கலெக்டர் ஆயிட்டு ராணுவ பிளானிட்டு இருக்கல நீ. கலெக்டர் ஆயிட்டு என்ன வேணாலும் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்க. செம கோத்த இருக்க. இப்ப மட்டும் வாழட்டிட்டு இருக்காத. சத்தியமா சொல்றேன், கோலத்துக்கு அப்பன போன வெளியில முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுவேன். போடா. ஏய் ரொம்ப ஆடாதடா. என் புள்ளி ஏட்டி ஆக்கிட்டா நான் அப்படியே விட்டுறேனா? என் புள்ளைய நான் எம்பி ஆக்கி கட்டுறேன்டா. நீ சிஎம்ஏ ஆக்கி கட்டு போயா. ஹாய், அதான் உன்கிட்ட இருக்கல வாசுகி, அவகிட்ட போய் கொத்து ரொம்ப உதவுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாடா, என் பிள்ளைக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம். கிஷோர் போலாம் வா. ஆமாடி, நல்லா கேட்டுக்க. வாசுகியை தான் கல்யாணம் பண்ண போற. நீ எவளையும் கல்யாணம் பண்ணிட்டு போ. அதை ஏன்டா எங்க சொல்லிக்கிட்டு இருக்க? சில பேர் தெரிஞ்சுக்கணும்ல. இங்க தெரிஞ்சு எதுவும் ஆக போதில்ல. ஓ அப்படி பதவிட்டு உன் கால விழ நினைச்சியா? விழ மாட்டா. நீ விழ மாட்ட. ஏன்னா உனக்கு இந்த ரோகிணி வேணும்ல. அந்த தேர்மொழி வட்டிட்டு இப்ப ஃப்ரீயா நடத்திக்கிட்டு இருக்க. ஆமாடா, ஆமா, இப்ப நான் ஃப்ரீயா அவகிட்ட பழகிட்டு இருக்கேன். என்னடா பண்ணணும் உனக்கு? போடா, நீ சொன்னதை நான் உண்மையாக்குவேன். போ. இல்ல உண்மையதான் ஆக்க போறேன். கோத்த குழப்பாத. அதான் உனக்கும் ரோகிணிக்கு எதுவும் ஆயி போச்ச. பின்னாடி உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க. அதான் வாசிக்க கல்யாணம் பண்ண போறியா? போ. இவளுக்கும் உனக்கு எதுவும் இல்ல. பரவாயில்லடா. இப்ப என்ன உனக்கு கோவம் வருது? அவ யாரு கூட வந்தா உனக்கு என்ன? எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு வாழுவா. துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காது நீ. வயிற்றுல போத குழந்தை. முட்டா பையில நீ எல்லாம் படிச்சதே வீடுடா. சரி, அதுக்கெல்லாம் நாங்க விளக்க கொடுக்கட்டா. குழந்தை பிறக்கும் போது அப்ப தெரியும் யார பண்ணு. போடா முட்டா பையில. இருடா, நான் சொன்னதுல நடக்கல மட்டும் பாரு. உள்ள பாசத்துக்காக நீ ஏங்கவடா, ஏங்க வைப்போம். கிஷோர் வாடா, நம்மளுக்கு கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்குது. ஆமாமா, அவ ரொம்ப நல்லவா. அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழப்போ. வாழ்வேண்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுவேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டு நீ உன் கண்ணு முன்னாடியே நான் அவளை கல்யாணம் பண்ணி வாழ்றேன். வாசிக்கு கழுத்துல ஊர் அறிய தாலி கட்ட போறேன். நீ திருட்டுத்தனமா கட்ட வச்ச. ஆனா எங்க கல்யாணம் இப்ப அப்படி இல்ல. ஊர் அறிய உலக அறிய எல்லாரும் முன்னிலையில நடக்க போகுது. ஒரு கேக் காட்டிட்டு தாண்டி கல்யாணம் பண்ண போறேன். திருட்டுத்தனமா தாலி கட்டின போது எனக்கு இவ்வளவு ஏமாற்றம். அப்படி வாசுகி நம்பல. இல்ல, நீ ஊருக்கே சோற போட்டு ஊர் முன்னிலையில அவளுக்கு தாலி கட்டினாலும் அவ உனக்கு உண்மையா இருக்க போறது இல்ல. முட்டப்பைய கிஷோர், சத்தியமா சொல்றேன்டா, 2 நாள்ல நீ ஏமாந்து வந்து நிப்ப. எல்லாரும் ரோகிணி ஆக முடியாது. ஓ ரொம்ப சப்போர்ட். அவ என் ஃப்ரெண்டுடா. என் ஃப்ரெண்ட பத்தி எனக்கு தெரியாது. அவன் நெருப்பு. ஆஹா, முட்டை மனச மாத்திரமா முழுக்க. ஆமாமா, குடும்பம் நடத்திருக்கல. உனக்கு தான் அவளை பத்தி தெரியும். உனக்கு உண்மையாதான் இருக்கா. கிஷோர் போலாம், எனக்கு நிக்க முடியல. வா போலாம். இருக்குடா உங்களுக்குல. கிஷோர் வா படுத்துற. நீ போகலையா? சகுனம் சரியில்லை. அத விடுறா. டேய், தரனுக்கு கொண்டு பிறந்தாச்சு. என்னடா சொல்ற? ஆமாடா, சூப்பர் சொன்னா. எங்க அம்மா தாண்ட பிறந்திருக்காங்க. ஆமாடா, நம்ம அம்மாவே பிறந்திருக்காங்க. ஆமாமா, அம்மாவே அப்படி பிறந்திருக்காங்க. சொல்லல, அம்மா தான் முத நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம்டா. சரி, நீ தங்கச்ச கூட்டு போண்டா. நான் தங்கச்ச வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நீ ஹாஸ்பிட்டல்ல இரு. நீ வீட்டுல குழந்தை நான் பாத்துக்கிறேன்டா. நான் தங்கச்ச கொண்டு வீட்டை விட்டுட்டு வரேன். சரிடா. நான் நீ போயிருப்பான்னு நினைச்சேன்டா. நேரம் ஆயிட்டா இல்லடா, சில தடங்கள் இந்த மாதிரி தடங்கள்லாம் கண்டுக்கவே கூடாது. போய்கிட்டே இருக்கணும். சரிடா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. நான் தங்கச்ச கூட்டிட்டு போறேன். ஒரு ஆட்டோ வரல. வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டா? இல்லடா, பக்கத்துல ஃப்ரெண்ட் இருக்காரு. நான் அதை வாங்கிட்டு போறேன்.
ஆ சரிடா. சரி அண்ணன் கைய பிடிச்சுக்கமா, இதை இடிச்சு போட்டுறக்கூடாதுல்ல, பாத்து வா. சரிண்ணே. அண்ணன் தொல்லை செஞ்சுக்கமா, பத்திரமா கூட்டு வந்தானே நானே. அதெல்லாம் பத்திரமா தானே கூட்டிட்டு வந்தான். ஆஹா, இவனுக்கு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா நான் சொல்றது நம்ப மாட்டானே. இல்ல அவன் மட்டும் முன்னாடி நடந்து வந்தானே, அதான் கேட்டேன். இல்லண்ணே, அதெல்லாம் ரோட்டை காசு பண்ணும்போது பத்திரமா தான் கூட்டிட்டு வந்தான். அப்படின்னா நெருக்கமானது இதை யோசிக்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான். சரி அண்ணனை பிடிச்சுக்குது, பாத்து வா. சரிண்ணே. வலிக்குதாமா? இல்ல அண்ணன் ஆட்டோ வந்து பாரு. அண்ணே நில்லுங்க, அண்ணன் கையை பிடிச்சுக்கோமா. சரிண்ணே. ஆஹா, பொண்டாட்டி வயிற்றெல்லாம் பாக்குறான். பொண்டாட்டி மேல மட்டும் பாசம் வந்ததே, இவனை மாத்த முடியாது. ஆஹா, பொண்டாட்டி குறுக்குலாம் பாக்குறான், பாசம் விட்டு போகல. பொம்மா வா, நிப்பாட்டுக்கண்ணே. சரிண்ணே. தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை, முன்னணி ஜாதி முல்ல பூமான ஆகவில்லை. உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 கண்ணாடி நிலவாய் கண் கூசினாய். இவை போல வேலை அப்படி எப்படி கிடக்குது? நீ பாட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. வாங்க அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரலாம். இல்ல எனக்கு டயர்டா இருக்கு, நீ போயிட்டு வா. என்ன செய்யுது உங்களுக்கு? என்ன செய்யுதுக்கு? இல்ல டயர்டா இருக்கு, நீ போயிட்டு வா. உங்களுக்கு டயர்டா இருக்கும்போது நான் உங்களை விட்டு போறதா? நான் உங்க கூட இருக்கேன். இல்ல எனக்கு கொஞ்சம் தனியா படுத்துக்கணும், அவ்வளவுதான். ஏன் நான் கூட இருந்தா ஆகாதா? இல்ல எனக்கு இப்ப கொஞ்சம் தனிமை தேவை, போயிட்டு வா. கொஞ்சம் தனியா படுத்துக்கணும், போயிட்டு வா. அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். இவன் யோசிக்க கூடாதே. ஓ, நேர மாச கற்பிணியை பார்த்துட்டு வந்திருக்கான்ல, புள்ளைய வயிற்றுல பார்த்திருப்பான், அதான் ஏதோ பண்ணுது. உன் பிள்ளைன்னு உனக்கே கண்டுபிடிக்க தெரியல, நீ எல்லாம் ஐயோ மொட்டை சாம்பிராணி. அதான் இவன் பிள்ளைய அவன் வயிற்றுல பார்த்திருப்பான், அது இவனுக்கு ஏதோ பண்ணுது. பண்ணதானே செய்யும், அது உன் பிள்ளைங்க தானே, அப்படிதான் நெஞ்செல்லாம் வலிக்கும். இப்பெல்லாம் உனக்கு கம்மி தான்டா, அது பிறந்த உடனே பாரு, நீ உசுரோடே இருக்க முடியாது. உன் பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கும், பார்க்க முடியாது. தூக்கி கொஞ்சம் போல இருக்கும், தூக்கி கொஞ்சம் முடியாது. அதாண்ட நாங்க உனக்கு கொடுத்த தண்டனை. இவனை தனியா யோசிக்க விட்டா தான் குழந்தையதான் இருக்குமோங்கிற சந்தேகம் வந்துடும், போய் ஒட்டிக்கிடுவான். அந்த குடும்பத்தாளுக்களும் மானம் சூடு இல்லாம மன்னிச்சு இவனை ஏத்துக்கும். அப்பெல்லாம் உன்னை வாழ விட்டுருமா என்ன? உன்னை வாழ வைக்க கூடாதுடா, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன் கையாலே உன் வாழ்க்கை நீ இடிச்சு போட்டுட்ட, இனி கட்டவே முடியாதுடா. ஏன்னா நீ சிக்கிருக்கதே இந்த வாசிக்கிட்ட. இனிமே நீ வாழ்க்கைய சந்தோஷத்தை மறந்துட வேண்டியதான். நானா அந்த ரோகிணி மல்லாம் உன்னை கவனிக்கவும் மாட்டேன், அவ கொடுத்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கவும் மாட்டேன். ஆனா உன்னை என் கூடயே வச்சிருப்பேன் அடிமையா. ஆரம்பத்துல கொஞ்சம் துள்ளுவேன், அப்புறம் உனக்கே அது பழகிரும். எனக்கு அடிமையா இருந்து 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 அது அடிமனே உனக்கு தெரியாது, அப்படி ஆக்கிருவேல்ல. விக்ரம், எனக்கு கொஞ்சம் தனியா விடு. இல்ல நீங்க என் கூட வரணும், நீங்க கூட வந்தா எனக்கு நல்லா இருக்கும். வாங்க ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, போ. சரி நான் வெளியில வெயிட் பண்றேன், ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, சேர்ந்தே போகலாம். உசிரே நீதானே நீதானே கடலாமோ மூடானே எதுவும் வேண்டாமே வேண்டாமே முடிவும் கூடானே. ஐ ரோகிணி, வாரான்னு பாரு, நானே ஹாப்பி மூட்ல இருக்கேன். ஐ ரோகிணி, ஏங்க எனக்கு வேலை கிடக்கு. என்ன வேலை தானே, அது எப்பவும் கிடக்கும், வந்து உட்காரு. ஜாலி மூட்ல இருக்கு, வாய. நீங்க ஜாலி மூலதான் இருப்பீங்க, எனக்கு இன்னைக்கு வீட்டுல ஏகப்பட்ட வேலை. அது எப்போ கிடக்க வருது, வாயா. எங்க வீட்டுல யாருமே இல்ல, அத்தையும் பாட்டியும் வெளியில போயிருக்காங்க, வீடு அப்படி அப்படி கிடக்குது, நான் அதான் கிளீன் பண்ணணும். என்ன சொன்ன? ஐயோ உடறிட்டு, வீட்டுல யாரும் இல்ல. எங்க அப்பா தெரியாது. பாட்டி அம்மாவும் நம்ம தெருல லாஸ்ட்ல ஒரு வீட்டுல வளக்காப்பு போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? தெரியாது. இதுக்கப்புறம் என்னடி வெயிட்டிங்க, வா. நான் வரமாட்டேன். வரலன்னா நான் விட மாட்டேன். எங்க வேண்டாங்க. மரியாதையா வந்துரு சொல்லிட்டேன். எங்க இவங்க கிட்ட நான் என்ன சொன்னேன்? இப்போதைக்கு குழந்தை எதுவும் வேண்டான்னு சொன்னேனா இல்லையா? அது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ வா. வேண்டாம் சொன்னா கேளுங்க.
நான் சொல்றத நீ கேளு வா. ஏங்க, வேண்டாம் நான் போறேன், எனக்கு வேலை கிடக்கு. நீ இப்படி தாண்டி சொல்லுவ. என்ன விடுங்க. முடியாது. சொன்ன கேளுங்க, இப்பெல்லாம் எதுவும் வேண்டாம், என்ன விடுங்க. முடியாது. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போறேன். முடியாது முடியாது. எங்க நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? சரி இப்போதைக்கு குழந்தை வேண்டாம்னு சரின்னு சொல்லிக்கிட்டீங்க. அத வந்து நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்றேனே. அப்படிலாம் இருக்காதடி. நான் என்ன விசாரிச்சிட்டேன், அதெல்லாம் இருக்காதான். நான் பாத்துக்கிறேன். இத்தனை ரணவா அறவழியில் இத்தனை சுகவா நானும் கம்பந்தான் கொஞ்சம் போது வேண்டாம் விட்டுருங்க, சொல்லிட்டேன். முடியாது. போங்க, நான் போறேன். நானும் கம்பந்தான் கொஞ்சம் போது தப்பு பண்ணு. ஆயாத நீதான் தலைக்கோர வந்தாலும் அடி நீர் மீண்டும் ஜனனம் வேண்டும் ஐயோ போச்சு போச்சு. இன்னும் போச்சு போச்சு. என் புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ளைய என் புள்ளைல நீ வாயாலே சொல்ல வச்சுட்டீங்களே பாவிங்களா. என் புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ள என்ன கொடுத்துருங்கடா. என் புள்ள என் புள்ளதான் என் புள்ளதான்.